Praise the Lord. பிரியமானவர்களே, வேதாகமத்திலே மார்த்தாள் மரியாள் உடைய சகோதரனாகிய லாசருவை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த லாசரு உடம்பு சரியில்லாமல் மரித்து போகிறான். அந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவானவர் அந்த இடத்திலே இல்லை. ஆனால் 4 நாட்களுக்கு பிறகு இயேசு அந்த லாசருவின் மரணத்தை கேள்விப்பட்ட உடனேயே அந்த இடத்திற்கு அவர் வருகிறார். அவர் வருகின்ற வழியிலேயே இந்த லாசருவின் சகோதரிகள் ஓடி போய், நீர் இருந்தால் என்னுடைய சகோதரனுக்கு இப்படி ஆகி இருக்காதே ஆண்டவரே என்று சொல்லி அவளை பிடித்து கதறி அழுகின்ற வேளையிலே இயேசு லாசரு மேல அன்பு வைத்தது நிமித்தமாக அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, எல்லாருடைய கண்ணீரையும் அறிந்தவராக இந்த இயேசு கிறிஸ்து லாசருவின் கல்லறை அண்டையிலே போய் 4 நாட்கள் ஆகியும் மரித்து போன லாசருவை நோக்கி, லாசருவே நீ வெளியே வா என்று சொன்ன பொழுது லாசரு உயிர்த்தெழுந்தவனாக அந்த கல்லையை விட்டு வெளியே வந்தான் என்று சொல்லி இயேசுவின் அற்புதத்தில் ஒன்றாக இவற்றை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த நேரத்தில் நமக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ நம்மீது அக்கறை கொண்டவராக அப்படி அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். இந்த நாளிலேயும் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட அதிசயம் நடக்குமா, அற்புதம் நடக்குமா என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசம் உண்மையா இருக்கும் என்று சொன்னால், உங்கள் விசுவாசம் தேவன் பேரிலே நிச்சயமாய் நீங்கள் அவரை நம்புவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த நாளிலேயும் நம்மீது அக்கறை கொண்ட தேவனை ஆராதிக்க விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் தாயை விட என் தகப்பனை விட நான் நேசிக்கும் ஒருவரை விட என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. ஆம் ஆண்டவரே, நீ மார்த்தாள் மரியாள் லாசரு மேல கொண்ட அக்கறையின் நிமித்தமாக ஆண்டவரே மரித்து 4 நாட்கள் ஆகியும் ஆண்டவரே